ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நான் உங்கள் ஸ்ரீ குரு கோவை. இன்னைக்கு இப்போ நம்ம இந்த வீடியோ செஷன் என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா, இந்த காலேஜ் வந்து பார்க்க போகிறோம்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு மிகவும் இம்பார்ட்டண்டான காலேஜ். இன்னும் சொல்ல போனால் ரவுண்ட் 3 மாணவர்களும் உள்ளே வர முடியும். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வந்து ரவுண்ட் 3ல உங்களால் சீட் எடுக்க முடியும். ஓகேவா? அதனால எஸ்சிஏ எஸ்டி மாணவர்கள் வந்து கண்டிப்பாக ஆர்எம்டி காலேஜ் வந்து போடுங்க ரவுண்ட் 3ல. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாணவர்கள் கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா அங்க பாருங்க, அட்டானமஸ் காலேஜ், இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐடி கார்டு கழட்டக்கூடாது, ஜீன்ஸ் டிஷர்ட் போடக்கூடாது, மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாது, சீனியர் ஜூனியர் கேங் சேரக்கூடாது, இந்த ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ்னு எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாது. முக்கியமா இந்த காலேஜ் கேம்பஸ்ல பொண்ணுங்க பசங்க பேசவே கூடாது. அவ்வளோதான். ஓகேவா? ஆர்எம்டி காலேஜ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி சென்னைக்கு மிக அருகில் தான் இருக்குது ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தரமான பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் பிளேஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோதான் நினச்சிக்கணும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ உங்களை படிக்க வச்சுருவாங்க. அதுதான் அந்த ஆர்எம்டி காலேஜோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நான் பண்ணான ஆனேன், நான்லாம் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்களை மண்டையில கொட்டியாச்சும் உங்களை படிக்க வச்சுருவாங்க. மண்டையில கொட்டின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அடிக்க மாட்டாங்க. ஆனால் எப்படி சொன்னால் நீங்கள் படிப்பீங்களோ அதே மாதிரி பண்ண வச்சு உங்களை படிக்க வச்சுருவாங்க. அதான் ஆர்எம்டியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த காலேஜ் வந்து யார் ப்ரிஃபர் பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கணும், எனக்கு படிப்பு தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அமேசானில் தான் பிளேஸ் ஆகணும், அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு லட்சியத்தோட வாழ்வீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி லட்சியமுள்ள மாணவர்கள் வந்து நிச்சயமாக இந்த காலேஜ் வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஸோ வேற என்ன சொல்கிறது, ஆர்எம்டி காலேஜ் பற்றி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட் வந்து சொன்னேன்னா 99% பிளேஸ் தான். ஓகேவா? 99% பிளேஸ் தான். மீதி 1% பேசாமல் இருப்பான். நீங்கள் அரியரே வைக்க விட மாட்டாங்க. ஓகேவா? அரியர் வைப்பீங்க, அரியர் வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா, அரியர் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி கிளியர் பண்ண வைக்கணும் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆஹா, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதே, ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செம்மில் மேபி அரியரோட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பயத்திலே படிச்சிருவீங்க. ஆஹா, இதுக்கு மேலே நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் படிக்கிற ஆளாக இருப்பீங்க. அதனால நீங்கள் பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்கள் தரமாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் வந்து ஈஸியாக பிளேஸ் ஆகிடுவீங்க. உள்ள பிளேஸாக வச்சுருவாங்க. அதுதான் ஆர்எம்டியோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? தயவு செஞ்சு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாணவர்கள் ஆர்எம்டி காலேஜை வந்து ப்ரிஃபர் பண்ணி போடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. நான் லவ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து எதுனா நான் காலேஜ் போனாலே அப்படி ஒரு ஆசை வந்து அடி வயசுலேருந்து எடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த பட்டாம்பூச்சி பறக்கும்போது அதை அப்படியே நசுக்கி தூக்கி எறிஞ்சிடணும். ஓகேவா? அதை நீங்கள் பறக்க விட்டீங்கன்னா அதோட மென்டல் பீஸ் வந்து ஜாலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதோட என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20+ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. புதுசாக இப்போ சிஎஸ்பிஎஸ் வந்துருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், அந்த டிபார்ட்மெண்ட் கூட வந்திருக்கு. தென் ஏடிஎஸ் ஏஎம்எல் எல்லா காலேஜும் வந்துருச்சு. பட் ஆனால் ஆர்எம்டியில் படிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஆர்எம்டி வந்து தயவு செஞ்சு போடுங்க, நான் அதுதான் சொல்கிறது. ஆர்எம்டி மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேவா? அண்ட் தென் அடுத்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆர்எம்டியில். என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய தொலைபேசியை எடுத்து செல்லக்கூடாது. அதுதான் உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷனே. நீங்கள் காலேஜுக்கு வந்து நீங்கள் போகும்போது நீங்கள் வந்து ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஃபோன் இல்லாமல் என்னால் 1 மணி நேரம் கூட இருக்க முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இருக்க முடியாது தான். பட் ஆனால் லேப்டாப் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்களே, லேப்டாப்பில் வாட்ஸ்அப் லாகின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் சேட்டையை வந்து பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அதான் நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கதான் அவன் என்கிட்ட வந்து சொன்னான். ஓகேவா? அண்ட் தென் அடுத்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்து 201வது பொசிஷன். குய்யாவில் பார்த்தீங்களா, 201வது பொசிஷன்னா அப்போ எப்படி தரமாக இருக்கும் காலேஜ். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து வச்சுருக்காங்க. பட் ஆனால் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் போன வருஷம் அதை வச்சு சொல்கிறேன், இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? போன வருஷம் இதுபடி 201ல் இருக்குது என்ஐஆர்எஃப் ரேங்கிங். அதே மாதிரி ஹாஸ்டல் பசங்களா, உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜில் வந்து நீங்கள் படிக்கிறது பத்தாமல் நீங்கள் சாயங்காலமும் வந்து ஃபுல்லாக படிப்பீங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி. 1 ஹவர் படிக்க சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறது, ஆமாம் 1 ஹவர் தான். 1 ஹவர் வந்து படிக்க சொல்லுவாங்களாம். ஓகேவா? 1 ஹவர் வந்து படிக்க சொல்லும் போது நீங்கள் வந்து ஸ்டடி ஹவர்ஸ்னு சொல்லிட்டு 1 ஹவர் மட்டும் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்டெண்டும் ஆகும். நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேவா? மொத்தத்தில் நீங்கள் வந்து ஒரு புத்தக புழுவாக இருக்கணும் ஹாஸ்டல் பசங்க.
நீங்கள் அப்படி வேணாம்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் டே ஸ்காலர்ஸாக வந்து மாறிடலாம் அடுத்த வருஷத்தில். அது உங்கள் விருப்பம். ஆனால் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இதனோட கடமை. ஓகேவா? அண்ட் தென் இப்போ நம்ம ஜிம் இருக்குது, ஹாஸ்டல் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபுட்டு வந்து தரமாக இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய காலேஜ் ஃபுட்டு நான் மட்டமாக இருக்கும். தரோன்னா தரோம், அப்படி ஒரு தரம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஆர்எம்டி காலேஜ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அப்படி இருக்கும் சாப்பாடு. ஓகேவா? சாப்பாடு விஷயத்தில் ஆர்எம்டி அடிச்சிக்கவே முடியாது. ஓகேவா? இந்த காலேஜும் பணம் நல்லா தான் இது பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆர்எம்டி காலேஜ் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? அண்ட் தென் அடுத்து நம்ம பார்க்கும்போது ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்க பசங்கள், நீங்கள் வருஷத்தில் கல்ச்சரல்ஸ் அதுக்கப்புறம் வந்து சிம்போசியம் அந்த மாதிரி வந்து நடத்துவாங்க. அப்போ நீங்கள் உங்களோட ஃபன் ஆக்டிவிட்டிஸை கொண்டு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் கல்ச்சரல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரே ஒரு நாள் தான் யூ கேன் டாட் ஈச் அதர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகேவா? அதனால காலேஜ் வந்து நீங்கள் பார்த்து தான் ப்ரிஃபர் பண்ணணும். பார்த்து ப்ரிஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, நீங்கள் பண்ணால் இருக்கணும், லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் பட்டாம்பூச்சி பறக்கும் போது பிச்சு எரிஞ்சிடணும். ஓகேவா? பிச்சு எரியல அது ஒன்று தூக்கி எரிஞ்சிடணும். ஓகேவா? அண்ட் தென் அடுத்து நம்ம பார்த்தோம்னா இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு வரும்போது காலேஜ் இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் ஸ்டைபண்ட் இன்டர்ன்ஷிப். உங்களுக்கு வந்து 3rd இயர்லேயே நான் வந்து நல்லா கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னா காலேஜே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைபண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்கும். இது வந்து பெஸ்ட்டு. எந்த காலேஜும் அவ்வளோவா தரவே தராது ஸ்டைபண்ட் இன்டர்ன்ஷிப்லாம். பட் ஆனால் இந்த காலேஜ் தருது, ப்ரிஃபர் பண்ணலாமே. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப் முக்கியம், உங்கள் லைஃப்பை பார்க்குறாங்க ஆர்எம்டி இன்ஸ்டியூஷன். ஸோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ரவுண்டு மாணவர்கள் படிக்கிற பசங்களா நீங்கள் தான்டா ப்ரிஃபர் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே எத்தனாவது இயர்லேருந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகணும் பார்த்தீங்கன்னா 3rd இயர்லேருந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. 3rd இயர் 60 செம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் ஆஸ் யூஸ்வல் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பேக்கேஜ் வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25 LPA வந்துருக்கு. அண்ட் லோவஸ்ட் பேக்கேஜ் வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3.5 LPA. அண்ட் தென் சொல்லிட்டு அடுத்து பார்க்கும்போது ஒரு நோ ஃப்ரீடம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீடம் இல்லாத காலேஜ் மாதிரி தான் உங்களுக்கு தோணும். அதே மாதிரி ஐடி கார்டு வந்து கம்பல்சரி. ஐடி கார்டு இல்லைனா வந்து நீங்கள் காலேஜ் அலோடு இல்லை. அதே மாதிரி ஓகே எல்லாமே வந்து பக்காவாக தான் இருக்கும். ஜிம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஹாஸ்டல் பசங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ தான் வளர்த்துறதா 0 தான். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஃபுல்லாகவே எஜுகேஷன் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். சரி, ஓவராலாக என்ன ரேட்டிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்எம்டி இன்ஸ்டியூஷனுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு 5 out of 5. ஓகேவா? என்னோட ரேட்டிங் வந்து 5 to 5. ஏன்னா நீங்கள் உள்ளே போனீங்கனாலே நீங்கள் பிளேஸ் ஆகிடுவீங்க ஆர்எம்டி இன்ஸ்டியூஷனில். அண்ட் தென் சாப்பாடு விஷயத்தில் வந்து 4.5 out of 5. ஓகேவா? அண்ட் தென் நம்ம ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 5க்கு 2 கொடுக்குறேன். 2 கூட கொடுக்கலாமான்னு தெரில. 5க்கு 1 கொடுக்குறேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து தரமாட்டாங்க. கல்ச்சரல்ஸ் வந்து 3.5 தரலாம். 5க்கு 3.5. அண்ட் தென் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுக்கு 5 to 5. ஓகேவா? நான் பிளேஸ்மெண்ட்டுக்கும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுக்கும் 5 to 5 கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற மாணவர்கள் வந்து படிக்கிற பசங்க கண்டிப்பாக ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாணவர்கள் நீங்கள் இந்த காலேஜ் போட்டே ஆகணும். ரவுண்ட் 3ல தான் SCA ST மாணவர்கள் கிடைக்குதுன்னா நீங்கள் தயவு செஞ்சு போடணும்னா. ஏன்னா அடுத்து வந்து நம்ம எப்படி சொல்கிறது, எல்லாரும் வந்து இப்போது எப்படி சொல்கிறது, ரவுண்ட் 1 மாணவர்கள்லாம் கிடைக்காம இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ரிசர்வேஷன் இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இப்போ கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரி. ஆக மொத்தத்தில் வந்து இந்த காலேஜ் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே தான் ஆகணும். எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து இதுவாக இருக்கும், நல்லா இருக்கும். ஓகேவா? லைஃப் வந்து நல்லா இருக்கும். அது இல்லாமல் எனக்கு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலையை நீங்களே மண்ணை வாரி போட்டுறது மாதிரி. ஓகேவா? நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகேவா? அண்ட் தென் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் SRM ஈஸ்வரி பற்றின ரிவ்யூ பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கோவின் இன்ஸ்டியூட் ஆஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.